பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி நாம் தேவ வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. புதினம் சிந்தி உசுர கொடுத்த உண்மையான ஒடுங்கி நோக்கி மண்டியிட்டு இயேசுவுக்கே முன்பு, ஒடுங்கி நோக்கி மண்டியிட்டு இயேசுவுக்கே முன்பு. அப்பாவுங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பாவுங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பாவுங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பாவுங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் உசுர கொடுத்த தெய்வம் ஏசப்பா. என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் உசுர கொடுத்த தெய்வம் ஏசப்பா. அப்பாவுங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பாவுங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பாவுங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பாவுங்க நினப்புல நான் உயிர் வாழணும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்குறோம். சில நேரத்தில் தேவன் எங்களோடு பேசுங்க, மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக எடுத்தவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தையும் நாம் ஆதாரமாக வைத்துக் கொள்ளும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களாம் சத்தமா ஹல்லேலூயா. அடிக்கடி கேட்ட வசனம், ரொம்ப கேட்டிருப்போம். வெல் நோன் வேர்சஸ், இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வசனத்தெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே புரிஞ்சிருந்தாலும், அதனால் ஆண்டவர் இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம கூட நெருக்கினார்னா, அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே கடந்து போச்சுன்னா, அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததுனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கணவன் மனைவியாக பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க மட்டும் கைகளை தூக்குங்க. கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில குடும்பங்கள் இருக்கு, இல்லை மனைவி அந்த சைடில் இருக்காங்க, கணவன் இங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க, அதாவது பிரிஞ்சிருக்கும், சபைக்குள்ளே பிரிஞ்சிருக்கிறோங்கிற ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் பேர் இருப்போம், அதாவது ஊரில் விட்டுட்டு வந்திருப்போம். இல்லை, இப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க. ஒருவேளை பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கலாம், தள்ளி இருந்தாங்கன்னா உங்கள் கண்கள்லேயே கேட்டுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு 3-4 கேள்விகளை கேட்டு நாம் இந்த செய்திக்குள்ளே போவோம். ப்ராக்டிக்கலாகவே இருக்கட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கணவனோ மனைவியோ பக்கத்தில் இருந்தால், ஒருவேளை பிள்ளையோ யார் பக்கத்தில் இருந்தாலும், டூ யூ லவ் மீ? அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், எஸ் ஆர் நோ. டூ யூ லவ் மீ? அப்படி அப்போ ஒரு வேளை எஸ்ன்னு இருந்துச்சுன்னா, ஹவ் ஐ நோ தட்? இதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் போய் இதே கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லலாம். நான் இந்த கேள்வியை கேட்டேன், விடாமல் 2 நிமிஷம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொன்னால் அங்கே போய் சொல்லுவீங்க, ஒன்றும் பதில் வரல. சரி, சோத்திரம். இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பக்கத்தில் சில ஆன்சர் தெரியும். ஹவ் ஐ நோ தட்? இதெல்லாம் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், என்னுடைய பையன்கிட்ட. டூ யூ லவ் மீ? ஆமாம். ஹவ் ஐ நோ தட்? நான் தானே இப்போ சொன்னேன் அப்படி. சரி, நல்ல ஆன்சர். சரி, இப்போ இன்னொரே ஒரு கேள்வி, ஆம் ஐ லவ்விங் யூ? நான் உன்னை நேசிக்கிறேனா? கேளுங்க பக்கத்தில். இப்போ பதிலுக்கு அங்கே தான் ஆமாம் வருதா? வரலையா? சோத்திரம்.
இப்போ ஹவு யூ நோ தட் நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு சில பதில்கள் கட்டாயமாக இருக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சரி, இப்போ நீங்களே சொல்லுங்கள். நாம் ஒருவர்கள் நேசித்தோம் அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அதை காட்ட முடியும்? கிரியையில் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணலாம்? எடுத்து ஆக்ஷன், என்ன ஆக்ஷன், எந்த ஆக்ஷனில் நான் புரிய வைக்க முடியும்? இதெல்லாம் ஜென்ரலைஸ். பரிசு, கிஃப்ட் கொடுக்கலாம், அவரை சந்தோஷப்படுத்துறது. கிஃப்ட் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, சந்தோஷப்படுத்தாட்டியும் பரவாயில்ல, கருத்தரை சுற்றணும். சந்தோஷப்படுத்தலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். வேற சொன்ன பேச்சை கேட்கணும். அண்ணா நீங்கள் ஒரு மாதிரி போயிட்டீங்கண்ணே, கர்த்தர் சோதரம். சொன்ன பேச்சை கேட்கணும். ஒருத்தவங்களை நம்ம நேசித்தோம்னா அவங்க சொன்ன பேச்சை நம்ம கேட்கணும். வெரி குட், சோத்திரம். சரி, இது மாதிரி பல பதில்கள் வரும். நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, உங்கள் மனைவிகள்கிட்ட, உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. கேட்டு அதுக்குண்டான பதிலை வாங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா நாம் நினச்சிட்ருப்போம் நாம் அவங்கள நேசிக்கிறோன்னு சொல்லி. ஆனால் அந்த சைடில் நமக்கு அந்த பதில் கிடச்சிச்சுன்னா சோத்திரம். அதே போல் அவர்கள் நம்மை நேசித்து கொண்டிருப்பாங்க, நாம் அதை விளங்கிக்கிட்டோம்னா சோத்திரம். அல்லேலூயா. சரி, நேசம் மாறுபடும், வேறுபடும். இப்போது கடைசியாக ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறவங்கலாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஹவ் வி நோ தட்? எப்படி தெரியும் அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு? எப்படி தெரியும்? ஜீவனையை கொடுத்திருக்கிறார். வேற ஜீவனை கொடுத்திருக்கிறார், அன்பு கொடுத்திருக்கிறார், அண்ணே கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த அட்மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எனக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அட்மோஸ்ட். இப்போ பாருங்களேன், இப்போ ஆண்டவர் நமக்கு அன்பு கூறுறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கிசுகிசுப்பு தான் வந்துச்சு, ஒரு சரியான தெளிவு இருந்திருக்காது. இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட அன்பு கூறுறது நமக்கு தெரியுது. லாஸ்ட் கொஸ்டின், ஆம் ஐ லவ்விங் காட்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா? ஒருவேளை எஸ்ன்னு வந்தா, ஸோ ஹவு ஹீ நோஸ் தட்? எப்படி அவருக்கு அதை நாம் காட்ட முடியும்? வெரி குட். இதுக்கு கேள்விக்கு நீங்கள் சில பேர் பதில் சொல்லணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா அதை எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் காட்ட முடியும்? ஆண்டவருக்கு எப்படி காட்டுறது? வேதம் வாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்கிறது, அவளோட ஒரு உறவு, அதை கை கொள்ளணும், ஆத்ம ஆதாயம், அவாய்ட் பேட் ஹேபிட்ஸ். இது ஏன் அப்படி கேள்வி கேட்குறேன்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் அதை பற்றி யோசிப்போம். இல்லைன்னா இது வந்து ஒன் வேயாகவே போயிடும். அப்போ மெசேஜில் ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும், நாம் சிந்திக்கணும், ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்காக. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னா அவர் செய்த செயல் மிக தெளிவாக இருக்கிறது. த அட்மோஸ்ட், அவருடைய ஜீவனுடைய அவருடைய ஒரே பேரான குமாரனையே எனக்காக கொடுத்தார். வெரி கிளியர். அந்த லவ்வில், அந்த அன்பில், அந்த நம்ம சொல்லுற என்ன பண்ணா அப்படிங்கிற ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பதில் வந்திருக்கும். அல்லேலூயா. சரி, வேதத்தின்படி ஆண்டவரை நேசிச்சா என்ன பண்ணலான்னு வேதம் நமக்கு சொல்லுது. நாம் சொன்னோம், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இதை பிஎம்பி கோர்ஸ் பண்ணணும் இருக்கீங்க நினைக்க. பிஎம்பி பண்ணணும், ரொம்ப முக்கியம். அது என்னது? ப்ரைஸ், மெடிடேட், ப்ரேயர். இஎம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஎம்பி ஏர்லி மார்னிங் ப்ரேயர். ஒருத்தனை என்னை நேசிச்சா நான் அவனை நேசிப்பேன், அவன் என்னை நேசிச்சானா அவன் என்னை தேடுவான். எப்போ தேடுவான்? அதிகாலையில் தேடுவான். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய கணக்கு. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் என்னை நேசித்தா அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை எனக்காக நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர்கிட்ட நாம் அன்பாக இருந்தால், ஆண்டவர் நம்ம பல விஷயங்களை நாம் செய்தாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். இப்போது நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ அன்பாக இருந்தோம்னா நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும். சோத்திரம். இப்போ கற்பனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளால் அதை கை கொள்ள முடியும். கை கொள்ள முடியுமா முடியாதாங்கிறத ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ அவருடைய கற்பனை என்னங்கிறத பார்ப்பதற்கு முன்பாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
3வது வசனம், 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த நாள்ல கூட ஆண்டவர் அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறவங்களாம் கைகளை தூக்குங்க. இந்த மெசேஜுடைய முடிவில் நாம் எங்கே இருக்கோம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்டவரை நான் நேசித்து கொண்டிருக்கிறேன், ஹல்லேலூயா. இப்போ நாம் சொல்ல எல்லா வச்சையும் அதிகாலை ஜெபம், துதி, ஆராதனை, ஆத்துமாதயம் எல்லாமே நம்ம பண்ணினாலும் இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றார். என்னது? ஒருவன் என்னிடத்துல அன்பு கூர்ந்தா அவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்துல அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரம் அல்ல. அப்ப எதை அவர்கள் கற்பனைகள்னு சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்துல ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு. நமக்கு 10 கட்டளைகள்னு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அநேக நியாயப்பிரமாண கட்டளைகள் இருந்தது, அதுக்கப்புறம் கற்பனைகள் இருந்தது, அநேக காரியங்கள் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றது அத்தனையுமா இல்ல வேற எதுமா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசி ஏற்றுக்கொண்ட நமக்கு அவைகள் பாரமானவைகள்னு தெரிந்து அவர் ஒரு சில கற்பனைகளை நமக்கு கொடுக்கிறார். அவரே அதை சொல்றார், அவைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. சரி, gift கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அந்த அநேக கற்பனைகளை 2ஆக மாற்றி நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு. அது எங்கே இருக்குன்றத வேகமாக யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. சோத்திரம், யாராச்சும் வாசிருங்க. அப்படி மைக் இருந்துச்சுன்னா கர்த்தர் சோத்திரம். உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பாய் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கற்பனையும் சுருக்கி 2ஆக கொடுத்தார். அதில் முதலாக அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 27, 37, 38, 39. அந்த 37 பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 38வது வசனம் இதற்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்த வசனம் 39, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்னோட கூட இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சோத்திரம். இப்போ இந்த மொத்த வசனத்தையும் ஆண்டவர் 2ஆக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் கை கொண்டோம் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு சமானம். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறினோம் என்றால் இந்த 2 காரியங்களை நாம் கை கொள்ள முடியும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்கிறவங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசை. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் தானே. ஆண்டவரை நாம் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நேசிக்கணும். என்ன நான் நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கணும். இது 2 சின்னதாக கொடுத்துருக்கிறாரு. இவைகள் பாரமானவைகள் அல்ல என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, இது சின்னதாக இருந்தாலும் சில நேரம் இவைகளை நம்மளால் சரியாக கை கொள்ள முடியாது. ஒத்துக்கொள்கிறவங்க அல்லேலூயா சத்தமா பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் கை கொண்டவங்க ஒரு சிலர் தான் கை தூக்கணும். ஏன் முடியாதுங்கிறது நீங்களே ஒத்துக்கொள்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற இவைகள் பாரமானவைகள் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்களாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவைகள் லகுவாயும் மெதுவாயும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறது மெதுவாக இருக்கும், லகுவாக இருக்கும். அவருடைய கற்பனைகளை செய்கிறது நமக்கு பாரமாக இருக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் ஏன் நமக்கு அது சில நேரம் பாரமாய் மாறுகிறது அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் அவர்கிட்ட போகும் பொழுது அது லகுவாய் மாறும், அவர்கிட்ட போகும்போது அது மெதுவாய் மாறும். அவர் சொன்ன விஷயத்தை நாம் செய்யும்போது அது பாரமானதாக இருக்காது. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே இந்த 2வது காரியத்தை பார்ப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. அதுக்கு முன்பாக ஒன்று சொல்லியிருக்கேன். எங்கே? உன்னுடைய மேலே வந்துருங்க. 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் அன்பு கூறும் பொழுது என்னால் நான் நேசிக்கிறது போல் மற்றவனை என்னால் நேசிக்க முடியும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அதை செய்யாமல் இதை செய்வது எனக்கு கடினம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல, இது முதலாம் கற்பனை. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். when you connect with God, when you love God, that is so easy to love others. when I am lacking in loving God, அவரிடத்தில் அன்பு கூறுவது என்னிடத்தில் குறையாக இருக்கும் பொழுது எனக்கு மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவதும் குறையாக மாறும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா.
இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அநேக விதமான அன்புகளை ஆண்டவரை அறியாதவங்க கூட மற்றவங்களை நேசிக்கிறாங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எல்லாராலும் அன்பு கூற முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த அன்புடைய ஆழம் அகலம் வேறு. அவரை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டா மற்றவர்களை நேசிப்பது எனக்கு எளிதாய் மாறிவிடும். இன்றைக்கி ஒருவேளை நான் மற்றவர்களை எளிதாக நேசிக்க முடியல, என்னுடைய சகோதரனை காண்கிற சகோதரனை என்னால் சரியாய் நேசிக்க முடியலன்னா அது இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை, அது இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆண்டவரை அறிந்தவர்கள் எல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? why it's very so difficult to me, because நான் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவு இன்னும் முழுதாய் மாறும் பொழுது எனக்கு முதலாம் கற்பனைக்கு ஒப்பனையாக இருக்கிற இரண்டாம் கற்பனையை பண்ண முடியும். அல்லேலூயா. so I have to correct not this relationship, I have to correct this relationship. இதை நான் சரி செய்யும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாக தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. இது நானா சொல்லல, இது வேதத்தில் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இன்னொரு வசனத்தை வாசிச்சிருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறான். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருந்தோம் என்றால் அவரிடத்தில் சரியாய் அன்பு கூற முடியும். அவரிடத்தில் நான் சரியாய் அன்பு கூறினா மேலே சொல்லியிருக்கிற அந்த ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க கடமைங்கிற கட்டளை என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கனெக்ஷனை சரியாக போனால் லைட் எரிஞ்சிடும். ஒரு செடியோட கொடி சரியாய் இணைந்திருந்தால் அது கனி கொடுத்துரும். ஏன்னா முதல்ல அவர் அப்படி தான் சொல்கிறார், என்னில் கனி கொடாத செடியெல்லாம் நான் வெட்டி போட்டுடலாம். ஆனால் சொல்கிறார், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் நிலைச்சிருக்கிற விஷயத்தில் கவனத்தை செலுத்தும் பொழுது என்னை அறியாமல் நான் கனி கொடுப்பேன். அவரிடத்தில் என்னுடைய உறவை நான் சரி செய்யும் பொழுது என்னுடைய உறவுகள் எல்லாம் சரியாகும். நான் நேசிக்க வேண்டியது, நான் முதலிடம் கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அவரை அறிய வேண்டிய விதத்தில் நீங்களும் நானும் அவரை அறியும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எளிதாக மாற்றி சொல்வார். ஹல்லேலூயா. அப்போ இது முதலாம் பிரதான கட்டளை. அதை நான் சரியாய் செய்யும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் என்னால் ஈஸியாக சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதில் ஒருவரில் ஒருவர் அப்படிங்கும்போது நாம் உடனே பக்கத்தில் இருக்கிற சகோதரனை மாத்திரம் எடுக்க வேண்டாம். ஒருவரில் ஒருவர் அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டிலேருந்து கூட ஆரம்பிக்கும். கணவன் மனைவி நாங்கள் எப்பவுமே நேசிச்சு தான் இருக்கோம். பிள்ளை தாய் ஒரு பிள்ளை நேசித்து தான் இருக்காங்க. இல்லை, நேசம் எல்லா சைட்லையும் இருந்து தானே. ஒரு நல்ல சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு, நண்பர்களுக்கு, எல்லாருக்கும் நடுவுலையும் நேசம் இருக்கும். ஆனால் அந்த நேசம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஒரு குழந்தை ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. பெத்த தாய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கருணையாக இருக்கும். அப்படியே பாசமாக பார்த்துட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் இங்கே திரும்பிக்குள்ளே அது போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து செலுத்தில் அப்பி ஒரு மாதிரி கோலம் போட்டுச்சுன்னா அந்த தாயுடைய பாசம் எங்கே போகணுன்னே தெரியாது. எத்தனை பேர் உண்மையாக நம்புற, எத்தனை பேர் அதை கடந்திருக்கீங்க? அப்புறம் கைகள்லாம் உயருது. அவ்வளோ பாசமாக இருக்கும். பாசமாக பார்த்துச்சே நான் பெற்ற பிள்ளை அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த பாசம் எங்கே போகும்னே தெரியாது. ஆமாம் தானே? பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்போம். நல்லா முதல் நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கொஞ்ச நேரத்தில் எங்கே இருக்குன்னே தெரியாது இல்லையா? the drop of hell we can see. ஏன்னா அந்த இடத்துல அன்பு எடுபட்டுரும். எந்த இடத்துல அன்பு இல்லையோ அது நரகத்துக்கு ஈக்குவல் தான். பரலோகத்தில் அன்பு இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அவர் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். நரகத்தில், அதாவது தேவன் வச்சிருக்கிற அந்த பாதாளத்தில் அன்பு இருக்காது. அப்போ அந்த பாதாளத்துடைய சாட்சிகளை சில நேரம் பார்க்க முடியும், பரலோகத்துடைய சாட்சியும் நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்துல அன்பு சுத்தமாக எடுக்கப்படுகிறோ, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் இல்லாத இடம் அது நிச்சயமாய் பரலோகமாக இருக்காது. தேவன் இல்லாத ஒரு சில நிமிஷம் அது பரலோகமாக இருக்காது. அதனால கூட உங்களுடைய என்னுடைய வீட்டில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் நல்ல சகோதரனிடத்தில் எந்த நேரத்தில் முற்று முழுவதுமாய் அன்பு அந்த இடத்துல நீக்கப்படுதோ அந்த இடத்துல நீங்களும் நானும் அதை உணர முடியும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க. அப்போ என்னுடைய உறவை நான் ஆண்டவரிடத்தில் சரியாய் வைத்துக்கொள்ளும் போது இதை என்னால் சரியாய் வைத்துக்கொள்ள முடியும். அநேக விதமான அன்புகள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கிரேக்க மொழியில். அதெல்லாம் பைபிள் ஸ்டடி மாதிரி போனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்த அன்புக்கு பேர் அன்கண்டிஷனல் லவ். ஹல்லேலூயா. நீங்களாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. சோத்திரம். சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம். ஒரு 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 நல்ல சகோதரன், இப்போ அங்கிளை வச்சுக்கோமே. அங்கிள் என்கிட்ட அதிகமாக நேசம் வச்சார்னா அது என்ன காரணமாக இருக்கும்? அங்கிள் பார்க்குறாரு, நான் எங்கடா
சரி, நான் அங்கிள் அதிகமாக நேசிக்கிறேன், என்ன காரணமாக இருக்கும்? பாஸ்டர் அங்கிள், போதகர், நமக்காக ஜெபம் பண்ணுறவர், ஒரு காரணம் இருக்கும்ல. ஆன்ட்டி அங்கிளை நேசிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, இருக்கும். இப்போ நான் என்னுடைய மனைவியை நேசிச்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்னுடைய பிள்ளையை நேசிச்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவன்கிட்ட போய் அவன் என்ன நேசிச்சா நான் கேட்பேன், எதுக்கு அப்பாவை நேசிக்கிறேன்? வரும்போது கேட்கும்போது நீங்கள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க. அப்போ நாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நண்பர்களுக்குள்ளே ஏன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது, ஏதோ ஒரு வேவ்லென்த் ஒத்து போகுது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் காரணமே இல்லாமல் ஒருத்தர் நேசிக்க முடியும்னா அது இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம்தான், எந்த காரணமுமே இல்லை. என்ன ஆண்டவர் நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு அவசியமே இல்லை. சரி, இப்போ நான் என்னன்றது நீ என்னைய பார்க்கக்கூடாது, உங்களை இல்லை உன்னைய ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு காரணமே இல்லை. நம்ம அவரை நேசிக்கணுங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் அவர் நம்ம நேசித்தார்? தட் இஸ் கால்ட் அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல், தெர் இஸ் நோ நீட், பட் ஸ்டில். ஆனால் அந்த நேசம் ஏதோ போகிற போக்கில் நேசிக்கிறது இல்லை. அது விலை உயர்ந்த, விலை மதிக்கத்தக்கத, சாக்ரிஃபிஷியல், நமக்காக எதையும் செய்கிற. நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் இப்போ திடீர்னு அங்கிள் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் திடீர்னு? நான் ஒன்றுமே நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட பண்ணலையே, ஆனால் இல்லை நான் உனக்காக எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதைத்தான் நமக்கு செஞ்சார். நாம் அவர் விரும்பும்படியாக, இப்போ அழகாக சொன்னீங்களே, நான் ஒருத்தரை நேசிக்கணும்னா அவர் விரும்பும்படி நம்ம ஏதாச்சும் செய்யணும், அவங்க சொன்ன பேச்சு கேட்கணும், அவருக்கு நம்ம ஏதாவது கொடுத்துருக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ண என்ன ஆண்டவர் நேசித்தார். அந்த நேசத்தின் உச்சம் என்னென்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீஷியஸ் திங்கை எனக்காக எடுத்து கொடுக்குறார். அவர்கிட்ட உள்ள அந்த அட்மோஸ்ட், ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் எனக்காக எடுத்து கொடுக்குறார். எதுக்குன்னு கேட்டால் என்னிடத்துலையும் காரணம் இல்லை, அவரிடத்துலையும் காரணம் இல்லை. எதுக்கு லவ் பண்ணுறோம் தெரியல. நான் யூத் மீட்டிங்கில் சும்மா விளையாட்டாக சொன்னேன், இங்கேயும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப கேவலமான நிலைமையில், ரொம்ப கீழான நிலைமையில், உள்ளதுலேயே எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற ஒரு பையன். அந்த ஊர்லேயே உள்ளதுலேயே டாப்பாக இருக்கிற ஒரு உயர்குள்ள ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, அதிக பணக்கார வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பையனை ஊரில் ஒருத்தனும் மதிக்க மாட்டான், ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பொண்ணு அவனை பார்த்தது கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொல்லுது, நோ, ஐ லவ் யூ, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பையனோட ஃபீல் எப்படி இருக்கும்? அவன் எவ்வளோ கேவலமான இருந்தாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த உலகமே எத்தினாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னா அந்த பையனுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த பொண்ணுக்காக, இல்லை அந்த 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 முடிவுக்காக நான் உலகமே வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ பொண்ணு எடுத்துருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை இதே நிலைமை தான், ஒன்றுக்கும் லாய்க்கில்லாத நம்மளை ஒரு மேலிடத்துலேருந்து நமக்காக வந்து நம்ம இடத்துல நிற்கும் பொழுது, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கீழே இறங்கி வந்திருக்கேன், என் பக்கத்தில் நிற்கும் பொழுது நான் அவருக்காக உலகமே வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு? நான் உங்களுக்கு உணர்வதற்காக சொல்கிறேன். ஆண்டவர் நமக்காய் செய்த காரியங்களை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் எதையும் சந்திக்க ஆயத்தமாயிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இறங்கி வந்தார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எனக்காக ஒருத்து வாசிச்சிடலாம். 1 யோவான் 4:16 வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். Thank you sister. யோவான் 3:16 வசனம். ஆமாம், இந்த வசனம் தான் நமக்கு எல்லாம் மனப்படமாக தெரியும் இல்லை? இந்த வசனம் வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னமும் நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த நேசத்தோடு இருந்தோம்னா இந்த வசனம் இன்னைக்கும் என்னை இம்பேக்ட் செய்யும், உங்களையும் இம்பேக்ட் செய்யும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. மனப்பாடமாக தெரியும்ல? திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். எதற்காக நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரா? கெட்டு போகாமல் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் நான் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கணும்.
ஏன் நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு அவர் நினைக்கணும். ஹல்லேலூயா. இதுதானே ரூட் நமக்கு. ஏன் அவரை கொடுத்தாரா? என்ன ஆசீர்வாதமான வைக்கணும். அதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ ஏன் நான் கெட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார்? நான் கெட்டு போயிட்டேன்னா நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. நித்திய ஜீவனா என்ன? காலங்காலமாக நான் அவரோடு அமர்ந்திருக்கிற ஒரு விஷயம், அவரோட மார்போடு சார்ந்திருக்கிற ஒரு விஷயம். நான் கெட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் பிதாவானவர் நினைச்சதுனால வேற யாராச்சும் அனுப்பியிருக்கலாமே, வேற எவ்வளவோ முடிவுகளை அவரால் எடுத்திருக்க முடியுமே. எதற்காய் குமாரனை எனக்காக அனுப்பினார்? எதற்காக குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பினார்? இது ஒரு லவ், பைபிளில் இல்லாத ஒரு லவ் சொல்லுது, அகாப்பே அன்புன்னு சொல்லி. சாக்ரிஃபிஷியல், எதிர்பார்க்காத, காரணம் இல்லாத, எது ஒன்றும் கிடையாது, பட் ஸ்டில் ஹி லவ்ஸ் மீ. ஆண்டவர் பெரிதான ஒரு திட்டம், அதிலிருந்து நாம் விலகிட்டோம். ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பதற்காக அந்த அகாப்பேல் அன்பு அவரை அனுப்பி என்னை மீட்டு கொண்டார். எதற்காக நான் கெட்டு போகக்கூடாது, எதற்காக நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நித்திய ஜீவனுக்கு போகலைன்னா நித்திய நரகம். எவன் ஒருவன் நரகத்தின் வாசனை கண்டானோ அவன் பரலோகத்திற்கு அவ்வளவு பெரிய திருப்புவான். ஏன்னா அந்த நரகம் என்பது அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். இதை ஒரு கிட்டத்தில் ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன செஷனில் எப்படியா ஒரு டிஸ்கஷனில் சொன்னார், இந்த நரகத்துடைய வேதனை, நரகத்துடைய ஆழத்தை நாம் அறிஞ்சு கொள்ளணும்னா பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி, அவரை தான் அனுப்பி நம்மளை மீட்டுக்கொள்ளணும்னா அப்போ நரகத்துடைய பயங்கரம் எவ்வளவா இருந்திருக்கும். ஆண்டவர் எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த நரகத்து வேற எதாலையும் பண்ண முடியும். அவ்வளவு தீவிரமாய், அவ்வளவு பயங்கரமான நரகம். அதில் போய் நான் மாட்டினா வேற யாராலையும் எடுக்க முடியாது. இயேசு வந்தால் தான் என்னை மீட்டெடுக்க முடியும்னா அந்த நரகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாளில் கூட அதில் போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காய் ஆண்டவர் அந்த ப்ரீஷியஸாக அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி, நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் நித்திய ஜீவனில் அவரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை அனுப்பினார். இந்த நாளில் இன்னொரு வசனத்தை எனக்கு வாசிங்க. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்ததினால். எதற்காய் அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்தார் தெரியாது, காரணமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை நேசிக்கிறதுக்கு காரணமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் நேசித்த நேசத்தை நம்மளால் திருப்பி தர முடியாது. ஆனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை அவருக்காய் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் நமக்காக வந்தார்னு சொல்கிறதை காட்டிலும் எனக்காக வந்தார்னு ஒரு கனெக்ஷனை நம்ம ஆண்டவர் கூட வச்சுட்டோன்னா ஆண்டவர் எதற்காக எனக்காக இறங்கி வந்தான்ற அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிகிறானோ அவன் நிச்சயமாகவே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். ஆண்டவரை அறிய வேண்டிய விதம் என்றால் அட்டையிலிருந்து அட்டைக்கு படிக்கிறதில்ல, வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை சொல்ற, எத்தனை அற்புதங்களை செய்தார், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், அது மாத்திரமல்ல அவர் எதற்காக வந்தார் என்று நான் சரியாய் புரிந்து கொண்டேனா, எதற்காக சிலுவையில் மரித்தார் என்ற அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன் என்றால், எனக்காக அவர் செய்த முந்தி கூர்ந்த அன்பை நான் விளங்கி கொண்டேன் என்றால் நான் அவரிடத்தில் மீண்டும் அன்பு கூற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுவித்து அவரோடு சேர்த்து கொள்வது. அல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் அவர் மேலே ஒரு நேசம் இருந்திருக்கும், உங்களுக்கும் எனக்கும் அவர் மேலே ஒரு பாசம் இருந்திருக்கும். அது காலப்போக்கில் மற்ற காரியமெல்லாம் நம்ம அதை மழுங்கடிக்க செய்து, சில நேரம் மங்க செய்து, அது நம்மை ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பை நேசத்தை தணிச்சிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட முதல்ல எல்லா பாவத்தையும் விட்டு அவருடைய கரத்தை பிடித்த பொழுது நமக்கு ஒரு நேசம் இருந்துச்சு. இந்த நாள்லையும் அதே நேசம் தான் இருக்குங்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. இன்னும் அதே நேசம் தான் எனக்கு இருக்கு. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு அந்த வசனங்கள் எல்லாம் முடியும். அதனால சபை என்பது ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கிறது. சபைக்கு கூட்டத்துக்கு ஒருத்தர் சொல்லும் பொழுது அது அப்படியே போகாது, அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் போகும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் மேலே அநேக கிரியைகள் இருக்கு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் முந்தி அன்பு கூர்ந்தவர், முதலில் அன்பு கூர்ந்தவர், அவருடைய நேசத்திலிருந்து அவருடைய அன்பிலிருந்து அவர் குறையவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கரத்தை பிடிச்சி அவர் கூட நடக்க ஆரம்பித்த எனக்கு
காலப்போக்கில் அன்பு குறைய ஆரம்பித்தது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ எல்லாம் நல்லா பண்ணாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நீ ஆதியிலங்கும்போது நான் முதல்ல துவங்கலை, முந்தி அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கோம். அவர் என்னை நேசித்ததுக்கு காரணம் இல்லை, அது அகாப்பே அன்பு. அதை திருப்பி கொடுப்பதற்கு என்னிடத்தில் அகாப்பே இல்லை. என்னால் எவ்வளவு முடியுமோ அதை என்னால் தர முடியும். ஆண்டவர் இன்றைக்கு முதல்ல எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, கேட்கிற, உங்களிடத்தில் கேட்கிற ஒரு விஷயம், டு யூ லவ் மீ? இஃப் யூ லவ், ஹவ் யூ வில் ஷோ. கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைகளை கை கொள்ளணும்னா நாம் அதை அறிந்திருக்கணும். ஆண்டவருடைய அன்பை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருந்தால் அதை என்னால் காட்ட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் ஒருத்தன்ட்டு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா, ஊழியத்துக்கு முன்பாக ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே நேசிக்கிறேன். அப்போ நீ இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய். நீ என்னை நேசிக்கிறாயா? முதல்ல ஆட்டுக்குட்டியை மேய் இல்லை, முதல்ல அன்பு. மோசே மலை மேலே ஏறிட்டு போகிறார், எகிப்திலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வரணும். முதல்ல ஹீஸ் மேக்கிங் ஏ கனெக்ஷன். பரிசுத்த இடம், பாதரட்சியை கலட்டு, லெட் மீ கனெக்ட். முதல்ல ஆண்டவர் நம்ம தான் எதிர்பார்க்குறார். முதல்ல அந்த அன்பை எதிர்பார்க்க. ஃபஸ்ட்டு ஹி வில் கனெக்ட் வித் யூ, தென் ஹி வில் கிவ் யூ நெக்ஸ்ட் திங்ஸ். இந்த நாளில் கூட மற்ற காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த மொதல் விஷயம் எந்த காரணத்தை கொண்டு கம்மியாயிடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எந்திரிச்சு நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வச்ச பாசம், நேசம், அந்த தேவனுடைய அன்பு நாங்கள் கேட்டிருக்கோம். ஆண்டவரே, அநேக நேரம் பேசியிருக்கிறோம். பட் இன்றைக்கி நாங்கள் கேட்டமே ஒரு விஷயம், உணர்வு. தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ? அந்த வசனத்தை போட்டிருக்கேன், தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ? அந்த உணர்வுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங். அறிய வேண்டிய விதத்தில் தேவனை அறிஞ்சோம்னா, தேட வேண்டிய விதத்தில் தேவனை தேடினோம்னா அந்த உணர்வு. எல்லாரும் உங்கள் கைகளை அப்படியே இருதயத்தில் வச்சுக்கோங்க. இந்த லவ் உலகத்தான் சொல்கிறோம், அந்த இருதயத்துலேருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு இருதயத்தில் தான் வாசம் பண்ணுறேன். இங்கே தான் நான் இருந்தேன், உன் இருதயத்தில் தான் நான் இருந்தேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் அங்கே தான் இருக்கேனா? நான் மட்டும்தான் இருக்கிறேனா? ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஈடாக, அவருக்கு ஒப்பனையாக, அவரை பின்னாடி தள்ளுற மாதிரி ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா, அது எதுவாக இருக்கட்டும். கேன் பி அவர் ஃபேமிலி, ஒர்க், மினிஸ்ட்ரி ஆர் வெல்த், ஹெல்த், ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவரை பின்ன தள்ளுற எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அதை நாம் தள்ளி ஆண்டவரை முன்னாடி வைக்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அதை அவர் திரும்ப தர முடியும். நீ முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடும் பொழுது, நீ முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடும் பொழுது, இவைகள் எல்லாம் என்னென்ன காரியத்தெல்லாம் முதன்மை நான் நினைக்கிறேனோ, நான் நினைக்கிறதில்ல முதன்மை, அவர் எனக்கு கொடுக்கிறது தான் முதன்மை. நான் நினைக்கலாம் இதுதான், this is the position which I need. No, he will give the better and greater position to you, but fix him first. நம்ம கொடுக்க வேண்டியது ப்ரையாரிட்டி. ஆண்டவரே, நாங்கள் சொல்கிறோம், கேட்குறோம், பேசுகிறோம், பட் இந்த இருதயத்தில் நமக்கு தெரியும் ஆதியில் இந்த அன்பில் நம்ம கொஞ்சம் குறைஞ்சிருந்தோம்னா அதனால் நம்ம செட்ரேட் பண்ணுவோமா? நீ அதை நினைத்து மனம் திரும்பி திரும்பவும் அதை அந்த கிரியை செய்யும் பொழுது திரும்பவும் ரிமெம்பர், ரிப்பெண்ட், ரிப்பீட், அதே காரியங்களை. ஆண்டவரே, நாங்கள் ஆதியில் உண்மை மாத்திரம் அதிகமாக நேசிச்சோம்ப்பா, உமக்காக அதிக நேரத்தை செலவு பண்ணோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் அதிகமாக நேசிக்கும் பொழுது நீங்கள் சொன்ன கற்பனைகளை எங்களால் கை கொள்ள முடியுமே. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது எங்களால் அதிக கனிகளை கொடுக்க முடியுமே. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உண்மை எங்களால் பிரதிபலிக்க முடியுமே. அதனால் ஆண்டவரே, அந்த ஆதி அன்புக்கு திரும்புகிறோம்ப்பா. எந்த விஷயத்தில் நாங்கள் குறைஞ்சிருக்கிறோமோ தேவனே, நீங்கள் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, தனிப்பட்ட ஜெபத்தில் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாவி என் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவி என் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசுர கொடுத்த உண்மையான அன்பு ஒடுங்கி நொறுங்கி மண்டியிட்ட இயேசுவுக்கே முன்பு நான் உடைஞ்சி நொறுங்கி மண்டியிட்ட இயேசுவுக்கே
சாஞ்சு உடைய மடியில் சாஞ்சு ஆண்டவரே தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் செலவு பண்ண நேரம்லாம் மறைஞ்சு ஆண்டவரே ஓடுற ஓட்டத்தில் ஆண்டவரே உங்கள் இடத்துல ஆண்டவரே நின்று பேசக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் உன் மடியில் சாயணும் ஆண்டவரே. ஆதியில் இருந்த அன்புக்கு ஆண்டவரே திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை என்னை விட்டு பிரிக்கிற எந்த விஷயமானாலும் பிரிகிறதற்கு தேவனே அப்பா தேவன் அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவரே அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒருவரோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்புல இருந்து கிழந்தா திருப்பி அதுக்கு திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய தோளில் சாய ஆண்டவரே தனிப்பட்ட வகையில் உடைய மடியில் சாய்ந்திருந்த ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணர இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நேசத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவரே உமோடு நேரம் செலவிட இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. திருக்கரத்தில் தாழ்த்துறோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலே ஆண்டவரே நாங்கள் உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுகிற ஒருவரையும் ஆண்டவரை வெட்கப்படுத்தாத தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன்னு சொன்னவர். ஆண்டவரே நீர் உண்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.